முதல் இருந்த அரசாங்கத்துக்கும் இன்று இருக்கின்ற அரசாங்கத்திற்கும் பெரிய வேறுபாடு இல்லை. குறிப்பாக அந்நிய கடன்களால் ஆளப்படும் இத்தேசம் அந்நிய கடன்களால் ஆளப்படுவதை மறக்கத்தான் இந்த இன மோதலை ஊக்குவிக்கின்றது என்பது போன்ற அடிப்படை உண்மைகளை கூட மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தவில்லை. பிபியினுடைய வருகையை ஆதரித்தவர்கள், கொண்டாடியவர்கள் பாலாரும் தேனாரும் ஓடும் என்று சொல்லல, ஆனால் ஏதோ ஒரு மாற்றம் பெறும் என்று தான் சொன்னோம் என்று சொல்லி பம்முவதையும் இப்போது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அப்பம் பயந்தது போல நாட்டை வெட்டி கொடுத்தால் நீங்கள் ஜனாதிபதி அரசு கட்டிலில் வீட்டிருக்கலாம். இந்த அமெரிக்காவும் சீனாவும் அல்லது வெஸ்டும் வந்து ஒரு நன்கொடை ஒரு இடத்துல போய் குடிக்கிறோம்னு சொன்னா என்ன லாபம் இருக்காங்க? இப்போதும் கூட ஒவ்வொரு மேடையிலும் பிக்குகளுக்கு முதல் வணக்கம், எங்கள் பிக்குகளுக்கு என்று பாடிக்கொண்டுதான் அவர் தனது உரையை தொடங்குகின்றார். குதங்கள் வருகின்ற நாடுகளுடைய பட்டியலை எடுத்து பாருங்கள். இந்த நாடுகள் எல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றனவா, நாசமா போயிருக்கின்றன? ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வடபுலத்துக்கு விஜயம் செய்திருக்கின்றார். வல்வெட்டித்துறையில் அவர் எம்ஜிஆர் பாணி ஜனரஞ்சக கட்டிப்படி மருத்துவம் செய்து பார்த்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் பேசுறது வந்து தொலைக்காட்சி பார்ப்பவர்களுக்கு, சமூக வலைத்தளங்கள் பார்ப்பதற்கு, மக்கள் மத்தியில் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தெற்கிலே எதிர்கட்சி போய் செயற்படுதா? ஏன் செயற்படையில? வெயிட்டிங் ஃபார் தி ரைட் டைம். கேளீர் நேயர்களுக்கு வணக்கம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வடபுலத்துக்கு விஜயம் செய்திருக்கின்றார். ஜனரஞ்சகமாக வல்வெட்டித்துறைக்கும் சென்றிருக்கின்றார். வல்வெட்டித்துறையில் அவர் எம்ஜிஆர் பாணி ஜனரஞ்சக கட்டிப்படி மருத்துவம் செய்து பார்த்திருக்கின்றார். நிறைய கூட்டத்தினரை அழைத்து சென்று மக்கள் மத்தியில் ஜெயலலிதா போல ஒரு முழக்கத்தை முழங்கி, ஒன்றாக இருப்போமா, இணைந்திருப்போமா, ஆம் இல்லை என்று மக்களை கூவச் சொல்லி பயிற்சி அளித்து கூட்டிச் சென்றிருக்கின்றார். எவ்வளவு பணம் கொடுத்தார், என்னென்ன வசதிகள் செய்து கொடுத்தார் என்பது போன்ற விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. பயிற்சி போதாது என்று முகப்புத்தகத்தில் பிரபலமான திரைப்பட இயக்குனர் காசிநாதர் ஞானதாஸ் கிண்டல் அடிக்கின்றார். இது போன்ற பரபரப்பான உள்ளூராட்சி தேர்தலுக்கு வாக்கு பொறுக்கும் சூழலில் இந்த தேர்தல் சூழ்நிலைகளை அலசி ஆராயக்கூடியவரும், அர்ச்சுனா அரசியலுக்கு வந்தபோதே இவர் மருத்துவத்துறையை தனியார் மயமாக்குவதன் கையாளாக இருப்பார் என்று சரியாக கணித்தவருமான இளம் அரசியல் ஆய்வாளர் நடேசன் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் நடேசன். வணக்கம். என்ன நினைக்கின்றீர்கள்? கணக்க விஷயம் சொல்லிட்டீங்க நீங்களே. இதில் பார்க்க வேண்டியிருக்கின்றது, இது ஒரு பொப்புலிஸ்ட் அல்லது என்ன சொல்கிறது, ஒரு ஜனரஞ்சக அரசியலை நோக்கித்தான் நகரம் என்றது, அல்லது அந்த அரசியலின் அடிப்படையில் தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் என்பது வெளிப்படையாக நாங்கள் பேசியிருக்கிறோம். இதில் முக்கியமாக பல புதிய என்பிபியினுடைய புதியவர்கள் என்று அறிமுகப்படுத்தப்பட்டு, அல்லது புதிய முகங்கள், பெண்கள் என்ற ரீதியில், அல்லது கற்றவர்கள் ரீதியில் வந்தவர்களுடைய நேர்காணல்களை நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்றார்கள். அவர்கள் பதவிக்கு வந்த நேரங்களில் அல்லது இந்த வெற்றியின் பின்னர் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு என்ஜிஓ டைப்பான கதையாடல்களும் பதில்களும் தான் அவர்களிடம் இருந்தன. அது ஒரு கொழும்பு லிபரல் மைண்ட் செட், அல்லது அந்த கொழும்பு லிபரல் அந்த லிபரல் மைண்ட் செட்டை கவர்வதன் ஊடாகவும், அல்லது அந்த மைண்ட் செட் உள்ளவர்கள் தான் இந்த ஆட்சியிலே இவ்வாறு அதிகமாக உள்வாங்கப்பட்டிருந்தவர்கள் என்றதையும் நாங்கள் பார்க்க வேணும். அந்த டைப் ஆஃப் அரசியலைத்தான் அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். அந்த டைப் ஆஃப் சிந்தனை முறை தான் அவர்களிடம் இருந்தது. ஒரு மாற்றம் என்றால் என்ன என்பது, இப்போ இந்த மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற சொல் வந்து அடிக்க சொல்லுவேன், ரொம்ப மலினப்பட்டு போயிருக்கு. இல்லை, எதுக்கு எடுத்தாலும் மாற்றம் ஒன்றே மாறாதுன்றது எதன் அடிப்படையில், அது ஒரு அந்த தியரிக்கு பின்னால் அது ஒரு தியரட்டிக்கல் பொசிஷன் இல்லையா? ஒரு தியரட்டிக்கலாக வருகின்ற இயக்கவியல் வாதத்தின் ஊடாக, இயங்கியலின் ஊடாக வருகின்ற ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பார்வை, ஒரு சமூகம் சார்ந்த ஒரு நிலைப்பாடு. அப்போ இந்த மாற்றங்கள் என்ன மாற்றம், எதன் அடிப்படையில் இந்த மாற்றத்தை இவர்கள் முன்வைக்கின்றார்கள் என்ற கேள்வியை நாங்கள் முன்வைத்திருந்தோம். பலர் அதற்கு சொன்ன விஷயம் வந்து முக்கியமானது, இந்த எல்லோரும் வந்துட்டோம், வரட்டும், இன்று இனவாதம் குறைவடைந்திருக்கின்றது, இனவாதம் இல்லை, இந்த இனவாதம் அமுங்கி இருக்கின்றது, அல்லது இனவாதம் இல்லாத ஒரு தேர்தலாக இருக்கின்றது என்று போன்ற பல்வேறுபட்ட விளக்கங்கள், வியாக்கியானங்களை கூறியிருந்தார்கள்.
இதன் அடிப்படையில் தான் இன்று என்பிபி இதற்கு பின்னர் என்பிபி வந்து 100 நாட்களின் பின்னர் என்பிபியினுடைய நிலைப்பாடு எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கின்றது என்ற பற்றியும் பேசியிருக்கின்றோம். அதையும் தாண்டி இன்று அடுத்தடுத்த தேர்தல்கள் வருகின்றன. தமிழர்கள் தமிழ் பேசும் மக்களுடைய அல்லது அங்கு எண்ணிக்கையிலே சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய தேசிய இனங்களுடைய பிரச்சனை பற்றி இவர்கள் என்ன விடயங்களை முன்வைக்கின்றார்கள் என்பது தொடர்ச்சியாக விமர்சனத்துக்கு உட்பட்டு வருகின்றது. அதையும் தாண்டி ஒரு அரசாக அங்கு இருக்கின்ற இவர்கள் சொல்லுகின்ற இலங்கை என்றொரு தேசத்தை கட்டி எழுப்புவோம் என்று சொல்கின்ற அந்த இலங்கைக்குள்ளிருக்கின்ற அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளையும் எவ்வாறு இவர்கள் கையாண்டிருக்கின்றார்கள் என்றால் முதல் இருந்த அரசாங்கத்துக்கும் இன்று இருக்கின்ற அரசாங்கத்திற்கும் பெரிய வேறுபாடு இல்லை. அன்று ரணில் ராஜபக்ஷ அரசு இருந்தது என்றால் இன்று அனுர விக்ரமசிங்க அரசு இருக்கின்றது என்பதைத்தான் சொல்ல வேண்டும். என்றால் அதன் தொடர்ச்சியாக தான் என்று இயங்குகின்றது. அந்த தொடர்ச்சிகளை அந்த ஃபெயிலியர்ஸை இவர்கள் என்னென்ன ப்ராமிஸ் எல்லாம் கொடுத்தார்களோ, ஊழலை ஒழிப்போம், அதன் ஊடாக பெருமளவான பணத்தை கொண்டு வந்து கடன்களை அடைப்போம் என்ற ஒரு 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 என்ன சொல்வது ஒரு உட்டோப்பியன் வாதத்தை முன்வைத்திருந்தார்கள். இன்று எவ்வளவு ஊழல்வாதிகளை தண்டித்திருக்கின்றார்கள், எவ்வளவு ஊழல் பணம் திரும்ப வந்திருக்கின்றது என்ற விடயங்கள் கேள்விக்குள்ளாகின்றது, மக்கள் மத்தியிலே கேள்விக்குள்ளாகின்றது. இன்னும் வெகுஜனத்தின் மத்தியில் இது அடிபட்டு போவதற்கான சாத்தியக்கூறுகள் வெகு தொலைவில் இல்லை. இவை எல்லாவற்றையும் மூடி மறைப்பதற்குத்தான் இந்த எம்ஜிஆர் பாணியில் இந்த இந்த கட்டிப்பிடி வைத்தியம், அதுவும் ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டியை என்று சொல்லலாம், கிளவி என்ற பதத்தை தவித்து விட்டு வயது முதிர்ந்த ஒருவரை கட்டிப்பிடித்து அதனை படம் எடுத்து வெளியில் போடுவது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கூட்டத்தை எவ்வாறு காசு கொடுத்து கொண்டு வந்தார்களா என்னவென்று தெரியவில்லை. ஆனால் அப்படி இல்லாவிட்டாலும் கூட ஒரு மக்களுடைய நீண்டகால தேசிய இனம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, அது ஒரு பெரும் முருகலாக இருந்திருக்கின்றது. மிகப்பெரிய அழிவுகளை அந்த இலங்கை என்ற நாடு ஒட்டுமொத்தமாக, தமிழினம் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக இலங்கை என்ற நாடு சந்தித்திருக்கின்றது. அங்கே இருக்கின்ற தமிழர்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கு நீங்கள் ஒரு கூட்டத்தில் ஒரு கேள்வி கேட்பதனுடன் தான் உங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ள முடியுமான்ற கேள்வி இருக்கின்றது இல்லையா? அதை கூட சரிவர மக்கள் முன்னால் நீங்கள் ஒரு பொது வாக்கெடுப்பினை மக்கள் முன்னால் வையுங்கள், அல்லது உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வையுங்கள். எதுவுமே இல்லாமல் இவ்வாறான ஒரு அரசியல் இவ்வாறான ஒரு அரசியல் மேடையிலே, அல்லது ஒரு தேர்தல் பிரச்சார மேடையிலே, அல்லது ஒரு ஜனாதிபதியினுடைய வருகை அல்லது ஜனாதிபதியினுடைய விசிட்டை ஒரு பெரிய ஒரு அரசியல் நிகழ்வாக மாற்றி காட்டுவோம் என்றதன் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் அல்லது வடக்கில் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது என்பது ஒரு பெரிய, சொல்லப்போனால் ஜேஆர் காலத்துடன் இதனை ஒப்பிட்டு பேசுகின்றார்கள் இல்லையா? அது அது ஜேஆர் கூட ஒரு அரசியல் வாக்குறுதியாக ஒரு தேர்தல் காலத்திலே அதை நடைமுறைப்படுத்த இவர்கள் ஒரு வாக்குறுதி கூட மக்கள் முன்னால் தெளிவாக முன்வைக்கவில்லை. ஆகவே இந்த அரசியல் என்பது இதை நோக்கித்தான் நகரும் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். இது ஒன்றும் பெரிய தீர்க்க தரிசன கணிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அரசியலில் என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள், நீங்கள் அர்ச்சனா விடயத்தையும் சொல்லியிருந்தீங்கள், என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள், உங்களுடைய ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் என்ன திட்டமிடலை முன்வைக்கின்றீர்கள் என்பதிலிருந்து நீங்கள் எதனை நோக்கி நகரப் போகிறீர்கள் என்பதை கணிக்கக்கூடியதாக இருந்தது. என்பிபிக்கு என்ன சொல்வது, என்பிபியினுடைய வருகையை ஆதரித்தவர்கள், கொண்டாடியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பாலாரும் தேனாரும் ஓடும் என்று சொல்லல, ஆனால் ஏதோ ஒரு மாற்றம் பெறும் என்று தான் சொன்னோம் என்று சொல்லி பம்முவதையும் இப்போது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இதெல்லாம் ஒரு மாற்றம் என்று அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய அரசியல் அறிவினை தான் நாங்கள் கேள்வி கேட்க வேண்டியிருக்கின்றது. ஒவ்வொன்றாக வருவோம். மிகவும் பணிவாக பத்திரிகை படிக்கும் ஸ்ரீமான் பொதுஜனம் யாருமே இந்த முடிவுகளுக்கு வந்திருக்கலாம் என்று சொல்லினீர்கள். உங்களுடைய பணிவு உங்களை வெகு தூரத்துக்கு இட்டு செல்லும். ஒவ்வொன்றாக வருவோம். ஜனரஞ்சகம் என்று சொன்னீர்கள். ஜனரஞ்சகத்தில் எம்ஜிஆர் காட்டிய ஜனரஞ்சகத்தில் ஏழைகளின் துயரத்தை அறிந்தவர் என்ற பண்பு வெளிப்பட்டது. அவர் மக்களுக்கு சத்துணவு வழங்கினார், பள்ளிக்கூடம் பெறும் குழந்தைகளுக்கு முட்டை பால் வழங்கினார். இது காமராஜர் தொடக்கி வைத்த திட்டம்தான் என்றாலும் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு திட்டத்தை தூசு தட்டி எடுத்து கவர்ச்சிகரமாக ஜெயலலிதா அம்மையார் போன்ற தமிழக மக்களின் மனங்கவர்ந்த நாயகிகளை முன்னிறுத்தி கொள்கை பரப்பு செயலாளராக்கி அவற்றை அமல் நடத்தினார். அதுபோல இந்த ஜனரஞ்சகம், அனுரவின் ஜனரஞ்சகம் கட்டிப்படி வைத்தியத்தை மீறி வேறு ஏதாவது செயலுக்கு
வாய்ப்பு இருக்கின்றதா? இல்லை, வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் இதுவரை எந்த ஒரு சமிக்ஞையும் கொடுக்கவில்லை. அவர்கள் ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்தத்துக்கு நோக்கியோ அல்லது அவர்கள் மீண்டும் மீண்டும் என்னத்தை முன்வைக்கின்றார்கள் என்றால், இலங்கை என்ற ஒரு தேசத்தை கட்டியெழுப்புவோம் என்ற இடத்தில் இருந்து தான் அவர்கள் பேசுகின்றார்களே ஒழிய, இலங்கை என்ற தேசத்தை நீங்கள் எவ்வாறு கட்டியெழுப்ப முடியும்? முதலாவது, ஒருவர் அங்கு இருக்கும் ஒரு சிறுபான்மை எண்ணிக்கையிலே சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த, தங்களுடைய கலாச்சாரம் சார்ந்த, அல்லது தங்களுடைய பண்பாடு சார்ந்த, தங்களுடைய வாழ்வியல் சார்ந்த, தங்களுடைய சமயநெறி சார்ந்த போன்ற பல்வேறுபட்ட உரிமைகள், அரசியல் உரிமை உட்பட அனைத்திலும் தங்களை ஒரு பாதுகாப்பு உணர்வுடன் தங்களுடைய விடயங்களை செவ்வனவே செய்யக்கூடிய ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை அல்லது அதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கும் பட்சத்தில் தான், ஏற்படுத்தப்படும் பட்சத்தில் தான் அவர்கள் அதற்கு பின்னால் இந்த ஒன்றாக இருப்பதா அல்லது இந்த நாடு இது எம்முடைய நாடு என்று நாங்கள் உணர முடியுமா என்ற விடயத்திற்கு அவர்கள் வர முடியும். அதற்கு நீண்ட காலம் பயணிக்க வேண்டியிருக்கின்றது. சரி, 2வது கேள்விக்கு வருவோம். இது இந்த மேகி நூடுல்ஸ் மாதிரி உடனே போட்டு உடனே சாப்பிட வாங்க எல்லாரும் நாங்கள் உண்டாயிருவோம்டா, நீங்கள் மக்கள் எல்லாரும் வந்துடுவேணுமா? நான் வந்துட்டேன், அனுரா வந்துட்டேன், என்பிபி வந்து நீங்கள் பாருங்க என்னட்ட இளையோர் இருக்கணும், பெண்கள் இருக்கணும், சிறுபான்மையின மக்களை சேர்ந்த சில பிரதிநிதிகள் இருக்கணும். நான் இனவாதத்தை கைவிட்டு வந்துட்டேன். கொஞ்ச காலம் பேசி நான் தான் இப்போ கைவிட்டு வந்தேன். முந்தி இலங்கை கொடி தூக்கி இனவாதத்தை பிறப்பி கொண்டு திரிஞ்சு நான் தான் இப்போ சிவப்பு கொடியை கொஞ்சம் பொக்கெட்டுக்களே அதை வச்சிருக்கிறேன். இடக்கடை எடுத்து காட்டுவேன், ஆனால் பொக்கெட்டுக்காக வச்சிருக்கிறேன். என்ற நிலைமையில் நான் இப்போ இருக்கிறபடியால் நீங்கள் வாங்க எல்லாருமெண்டா ஜனம் ஓடி வந்துடுமா என்ன? முதலாவது நீங்கள் மக்களுடைய நம்பிக்கையை வெல்ல வேணும். அது ஒரு பொலிட்டிக்கல் ட்ரஸ்ட் இல்லையா? இது ஆள் சார்ந்த விடயம் அல்ல. அன்னொரு நல்லவர், மிக எளிமையானவர், அவருடைய குடும்பம் பொலிட்டிக்ஸில் இல்லை, இது ஒரு ஜேவிபி அல்லது என்பிபி என்றது மற்ற கட்சிகள் போல் அல்ல, குடும்பம் சார்ந்த ஒரு கட்சி அல்ல, ஊழல் செய்த கட்சி அல்ல, நாங்கள் எங்கட கை சுத்தம், இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் மக்களுடைய அரசியல் நம்பிக்கையை பெற்றுவிட முடியாது. நீங்கள் அந்த மக்களுடைய பிரச்சனைக்கு உங்களுடைய தீர்வு என்ன? மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது, இன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது, காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்றால் அந்த மக்களுடைய நம்பிக்கையை நீங்கள் எவ்வாறு வெற்றி கொள்வது? படிப்படியாகத்தான் முன்னேற வேண்டும் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் படிப்படியாக அந்த விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். நீங்கள் காணாமல் போனோர் அல்லது அரசியல் கைதிகள் என்று இங்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லியிருக்கின்றால் மக்களுக்கு கேள்வி இருக்கின்றது. அரசியல் கைதிகளாக மக்கள் எங்களுடைய பிள்ளைகள் இருக்கின்றது என்று நாங்கள் சொல்லுகின்றோம், எங்களுடைய உறவினர்கள் இருக்கின்றார்கள் என்று நாங்கள் போராடுகின்றோம். நீங்கள் அப்படி ஒருவருமே இல்லை என்ற விடயத்தை மக்கள் முன்னால் வைத்தால் மக்களுடைய அரசியல் நம்பிக்கையை நீங்கள் எவ்வாறு வென்றெடுக்க முடியும்? இந்த தேசிய பிரச்சனை என்னது, ஈழம் சார்ந்த பிரச்சனை அல்லது நாங்கள் சமஷ்டியை கூறுவோம், இதெல்லாம் இது இந்த 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 பதங்களை உருட்டுவதால் இந்த பதங்களுக்குள்ள விளையாடுறதை விட்டுருங்க, அதுகளை விட்டுருங்க. சாதாரணமாக இந்த மக்கள்கிட்ட கேள்வி இருக்குது, காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எங்கே? நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை ஒப்படைத்திருக்கின்றோம் என்று சொல்லி தெளிவாக மக்கள் சொல்கின்றார், ஆதாரத்துடன் சொல்லுகின்றார்கள். ஒரு அம்மா ஆதாரத்துடன் சொல்கிறார், தன்னுடைய மகள் தான் இது என்று சொல்லி மைத்ரிபால சிறிசேனாவை சந்திக்கின்ற ஒரு படத்தில் இருக்கின்ற அந்த பிள்ளை எங்கே என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அல்லது அதை பதில் சொல்வதற்கான முயற்சியை எடுங்கள். நாங்கள் செய்கின்றோம் என்ற முயற்சியை எடுங்கள். உங்களிடம் அந்த முயற்சிகள் இருக்கின்றனவா? இன்று மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனைக்கு அந்த பிரச்சனையை முகங்கொடுப்பதற்கு நீங்கள் இருக்கின்றன. ஜனாதிபதி செயலகத்தை யார் கேட்டாங்களாங்க? மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல வருவதற்கு ஜனாதிபதி செயலகத்துக்கு கொழும்பல்ல, மலேசியாவில், இந்தியா எங்கேயும் போய் சொல்லுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். பிரச்சனை ஜனாதிபதி செயலகம் அல்ல, செயலகம் செயற்படுகின்றதா என்றதான் பிரச்சனை. செயற்படாத செயலகத்தை நீங்கள் எங்கு துறந்தால் என்ன? கொழும்பு வாழ் அல்லது மாநகரங்கள் வாழ் புத்திஜீவிகள் மேத்தட்டு மத்தியதர வர்க்கத்தை கவரத்தான் இவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்று சொல்கின்றீர்கள். ஆனால் இந்த கற்றறிந்த விட்டமின் குளிசைகள் இவர் கவர முற்பட்டாலும் கொழும்பிலிருந்து வரும் கருத்து சித்திரங்கள், கார்ட்டூன்களை பார்த்தால் அவர்கள் மிக தெளிவாக இருப்பதாக தெரிகின்றது. அண்மையில் வந்த கார்ட்டூன் ஒன்று, போலி சுதந்திரம் எங்களுக்கு கிடைத்திருந்தாலும் அதன் பின்பு கடன் சுமை என்ற பெயரில் பல்வேறு நாடுகள் இரும்பு குண்டுகளாக சங்கிலிகளால் இந்த நாட்டை பிணைத்து வைத்திருக்கின்றன என்ற அளவுக்கு கருத்து சித்திரங்கள் வருகின்றன. அப்படி என்றால் நீங்கள் சொல்வது தவறுதானே? ஈவன் கற்றறிந்த விட்டமின் குளிசைகளை கூட கற்றறிந்த மக்கள் மத்தியில் மிக விரைவாக
இவர்கள் அம்பலப்பட்டு போனார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை, அது நீங்கள் ஒரு 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 சில இப்போ பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், அதில் முற்போக்காக சிந்திப்பவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய நிலைப்பாடு என்பிபி வரும் பொழுது நாங்கள் மட்டுமல்ல, தமிழர்கள் அல்ல, நாங்கள் சொல்வது தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து மட்டுமல்லாது தெற்கிலும் கூட இவர்களுடைய அரசியலை, இவர்களுடைய நிலைப்பாடுகளை கேள்வி கேட்பதற்கு அன்றும் கூட குரல்கள் எழுந்த வண்ணம் தான் இருந்தது. அது சிறிய குரல்கள் தான், பெருமளவான குரல்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த குரல்களை என்பிபி அல்லது முன்னாள் ஜேவிபியின் பங்குதாரராக இருந்த மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோத்தபாய ராஜபக்ச போன்றவர்கள் இறுதி யுத்தத்தில் ஆனந்தபுரத்தில் நச்சு புகை வீசப்பட்டது என்பது போன்ற விஷயங்களை அம்பலப்படுத்திய எகிலியகுட போன்ற பத்திரிகையாளர்களை கொன்றார்கள். இவர்களும் அது போன்ற பாதையைத்தான் கடைபிடிப்பார்கள், அந்த வழியைத்தான் இவர்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? இல்லை, அது ஒரு முக்கியமான பார்வை. அதுக்கு வர வேணும். அதுக்கு முன்னம் என்னென்றால் இந்த மத்திய இந்த ஒரு லிபரல் தன்மையான ஒரு லிபரலிஸ்டிக் வியூடைய நான் சொல்வது என்னென்றால் அவர்களை கவர்வதற்காக என்பதை விட அந்த மென்டாலிட்டியினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் பெருமளவான இவர்களால் இறக்கப்பட்டிருக்கின்ற இந்த இளையோர்கள், முற்போக்காளர்கள், பெண்கள், சிறுபான்மையின் பிரதிநிதிகள் என்று அடையாளப்படுத்த கலாநிதி இவர்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கின்றன, அந்த பார்வையுடன் அவர்கள் புரட்சி என்பதை எவ்வாறு விளங்கிக் கொள்கின்றார்கள் என்பதும், அல்லது அவர்கள் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பது என்பதை எவ்வாறு விளங்கிக் கொள்கின்றார்கள் என்பதும் ஒரு பெரிய அளவு ரணில் ராஜபக்ஷ அரசுகளுடைய அல்லது இதற்கு முன்னால் இருந்த அரசுகளுடைய பிரதிநிதிகள் அல்லது அவர்களுடைய சபைகளிலே பங்கெடுத்தவர்களுக்கும் இவர்களுக்கும் பெரிய வேறுபாடு ஒன்றும் இல்லை. அவர்களுடைய கருத்துக்களும் இதற்கும் பெரிய வேறுபாடு இல்லை. அது ஒரு என்ன சொல்வது, ஒரு வெறுமனவே ஒரு வாய்ச்சாடல் அல்லது அதான் அது ஒரு என்ஜிஓ டைப் பொலிட்டிக்ஸ். அது அவ்வாறு ரணில் விக்ரமசிங்க கேஸ் போத்தலை தனது தேர்தல் சின்னமாக அறிவித்தது போல ஒரு உடான்ஸ், அந்த மாதிரி தான் ஒரு மேம்போக்கான அரசியல் பார்வையுடன் மேம்போக்கான விடயங்களை தான் அவர்கள் பேசுகின்றனர். அந்த 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 மென்டாலிட்டியுடன் அது செயற்பட்டு கொண்டிருக்கிறது தெரியுது. மற்ற நீங்கள் இன்னொரு அடுத்த கேள்வி இந்த 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 மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு போல தான் இதுவும் போகுமாண்டு. சிக்கல் என்னவாக இருக்குது என்றால், இது உண்மைத்தன்மையே இந்த ஃபேக்சுவல் இந்த ஃபேக்டை நாங்கள் முதலும் பேசியிருக்கிறோம். மஹிந்த ராஜபக்ஷ 2009 காலகட்டத்தில் அவருடைய ஆட்சி காலம் அல்லது அந்த போர் முடிந்த அப்புறம் இருந்த சூழ்நிலை இருக்கலோ, அது மஹிந்த ராஜபக்ஷனுடைய ரியாக்ஷன் என்று சொல்ல முடியாது. பல கொலைகள், பல படுகொலைகள், பல ஊழல் விஷயங்கள் நடைபெற்றன. அதே மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு மீண்டும் அரசியலுக்கு வரும் பொழுது அதே ஃபோர்ஸோட தான் வந்துச்சா? இல்லை. அப்போ அந்த காலகட்டம் இருக்கல்லோ, அந்த காலகட்டம் அவர்கள் மீண்டும் இப்போ அரசியலுக்கு வந்தாலும் 2009 தொடக்கம் அவர்கள் ஆட்சியிலிருந்து இறக்கப்படும் வரை இருந்த மிக மோசமான காலகட்டம் இருக்கல்லோ, அதை மாதிரி அவர்கள் செயற்பட போவதில்லை. இப்போ இதே உதாரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு ரணில் ஆட்சியை பாராளுமன்றத்தில் அமைக்கும் பொழுது இருந்த ரணிலுக்கும் ராஜபக்ஷ குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு வந்த ரணிலுக்கும் அவ்வளோ வேறுபாடு இருக்கு. மைத்ரி ரணில் அரசாங்கத்துடைய ரணில் இருக்கார் இல்லையோ, அவர் என்ன சொல்றது, நல்லிணக்க அரசு, அதில் இருந்த மைத்ரிபால சிறிசேனாவுக்கும் ரணிலுக்கும் அதற்கு பின்னால் வந்த ரணிலுக்கும் அவ்வளோ வேறுபாடு. சரி, அந்த ரணில் அதற்கு முதல் இருந்த ரணில் என்ன சொன்னார்? போராட்டங்களை, மக்களை ஒடுக்குகின்றார்கள், மக்களை போராட விட வேண்டும், தமிழர்களுக்கான உரிமையை பற்றி பேசினார், பல்வேறுபட்ட விடயங்களை பேசினார். ராஜபக்ஷ அரசை காப்பாற்ற வந்த ரணில் முற்றுமுழுதாக மாறி நின்றார். உங்களுக்கு 13ஆம் திருத்த சட்டம் கூட கிடையாது என்று சொல்லி தூக்கி எறிந்தார். பிரச்சனை என்னவென்றால் ஆள் அல்ல பிரச்சனை. இவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இப்போ சுமந்திரன் கூட அந்த நேரத்தில் சொல்லி கொண்டிருந்தார், ரணிலுக்கு ஜெனிவினா ஒரு விருப்பம் இருக்கு, இந்த பிரச்சனையை தீர்த்து ரணிலுக்கு விருப்பம் இருக்கு, ஆனால் இலங்கை ஜனாதிபதிக்கு விருப்பமா இருக்கான்றதான் கேள்வி. அந்த கட்டமைப்பை பாதுகாத்து கொள்வதற்காக என்னத்தை வேண்டி நிற்குதோ அதை அந்த அரசு அந்த கட்டமைப்பில் இருக்கவன் நடைமுறைப்படுத்துவேன். ராஜபக்ஷ தரப்புக்கு ஒரு பெரிய யுத்த வெற்றி கிடைச்சிருக்கு, ஒரு சிங்கள மமதையோட இருக்குது, சிங்கள பேரினவாதம் ஜெயிச்சிருக்குன்னு இருக்கும் பொழுது அந்த சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராக கதைக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளு. ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவர்கள் யூஎன் கூப்பிட்டு யூஎன்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணப்படுது, ஒரு மிகப்பெரிய தீவிரவாதத்தை இந்த பூகோள இந்த சவுத் ஏஷியன் சூழலில் இருந்த மிகப்பெரிய ஒரு த்ரெட்டை இவர் அழிச்சிருக்கார்,
ஒழிச்சிருக்கணும் என்று மிகப்பெரிய ஒரு பாராட்டு எனக்கு. உலகம் முழுக்க பாராட்டுகள் அவருக்கு குவியுது. அவர் ஒரு பெரிய ஹீரோவாக சவுத் ஏசியாவில் பார்க்கப்படுகிறார். இலங்கை அரசும் இலங்கை இராணுவமும் ஒரு பெரிய ஹீரோயிஸ்டிக். இலங்கைக்குள்ள மட்டுமில்லை, நீங்கள் இராணுவம் சார்ந்த பல டாக்குமெண்ட்ரி அந்த டைமில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு வீச்சு கிடைக்குது. மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்குற நாங்கள் எல்லாம் ஒழிச்சாச்சு, நீ ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள. இப்போ உதாரணமாக சொல்ல போனால் வெஸ்ட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன வேணும்? ஒரு காத்திரமான கட்டமைப்புள்ள ஒரே கட்டமைப்புக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்திரமான நிலைமை இருந்தா தான் அது அங்கே ஒரு முதலீட்டாளர்களுக்கு வரவேற்கும். அதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். நீண்ட காலமாக அதுக்கான பிரச்சனையை நான் முடிச்சு வச்சிருக்கிறேன். அப்போ அந்த பூமி இருக்கு இல்லையா, அந்த பூமியில் அவர் என்ன வேணும்னாலும் செய்யலாம், என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு நிலைக்கு போறார். அவர் எப்போ தூக்கி எறியப்படுகிறார்? மக்களுக்கு இதெல்லாம் செய்தபடியால் அவர் தூக்கி எறியப்படுகிறார். தூக்கி எறியப்பட்டதன் காரணம் மக்களுக்கு தெற்கிலேயும் ஒரு அவருக்கான எதிர்ப்பு சூழ்நிலை ஊழல் எல்லாம் வருது. 2009க்கு பின் தான் அதிகப்படியான அந்நிய கடன்களை பெற்றதால் அந்நிய கடன்கள் பெற்றுகிறார். ஊழல், பலட்ட சொத்துக்கள் பறிக்கப்படுகின்றது, வெள்ளுக்கட்டாயமாக பறிக்கப்படுகிறது. அவர்தானே பெருந்தெருக்களை அமைத்தபடியே தானே ஊழல் அடிக்க முடியுது. நீங்கள் ரோட்டை போட்டால் தானே அதுலேருந்து காசு அடிக்க முடியலாம். இப்போ அதான் சொல்கிறது. இப்போ சில பேர் சொல்லிக்கணும் ரோட்டெல்லாம் போட்டிருக்க ஊழல், ரோட்டு போட்டால் தானே இப்போ காசு அடிக்க முடியும், ரோட்டு போடாமல் அப்படி காசு அடிக்க முடியும். இப்போ ரோட்டு போட்டிருக்காருண்டா, ரோட்டு போட்டு அங்கே ஊழல், அங்கே காசு அடிச்சிருக்கிற மட்டும். அந்நிய கடன்களை வழங்கிய எஜமானன்கள் வந்து போக வசதியாக அவர் பெருந்தெருக்களை அமைத்தார். அதிலே தானே பெருங்கொள்ளைகள் இடம்பெற்றிருக்கு. அப்போது பெருங்கொள்ளைகளை அடித்தவருக்கு தொடர்ந்து ஏன் அந்நிய கடன் கொடுக்க மறுக்கும்? இல்லை, இது மஹிந்த ராஜபக்சே போயிடும். அது இல்லை பிரச்சனை. நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்னு சொன்னால், அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, இப்போ மஹிந்த ராஜபக்சே அரசு திருப்பி ஆட்சிக்கு வந்தால் கூட திருப்பி வந்தது. இல்லை, நீங்கள் எடுத்துக்கொண்ட உவமேயம் சரியானது. இல்லை, அதே ஃபோர்ஸோட வர முடியாது. ஏனென்றால் மீண்டும் அந்நிய கடன்களை எங்களுடைய நிபந்தனைகளில் பெற்றுக்கொள்வோம் என்று முழங்கித்தான் நீங்கள் குறிப்பிடும் அனுர ராஜபக்ச அல்லது அனுர விக்ரமசிங்க ஆட்சியை கைப்பற்றினார். ஆனால் வெள்ளைத்தாளில் அவரும் கைநாட்டு போடுகின்றார், காட்டிய இடங்களில் எல்லாம் கையெழுத்து போடுகின்றார் என்றுதான் குற்றச்சாட்டுகள் வருகின்றன. இல்லை, அவர் சேலஞ்ச் முதலே சொல்லியிருந்தானே. என்ன சொல்வது, இதற்கு ஆதரவு அளித்தவர்களுடைய நிலைப்பாட்டை கேள்வி கேட்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், அமெரிக்காவோடும் வெஸ்டோடையும் IMF-ஓடையும் இணைந்து இந்தியா காலகாலமாக இந்திய எதிர்ப்பை பிரச்சாரம் செய்து வந்தவர்கள் கூட நாங்கள் இந்தியாவுடன் இணைந்து வேலை செய்வதற்கு தயார் என்ற விடயத்தை தெளிவாக முன்வைத்து விட்டார்கள். சரி, அவர்கள் தயாராக இருப்பது சரி. பேசப்படும் விஷயங்களுக்கு வருவோம். இந்த இவருடைய ஜனரஞ்சக திட்டங்களான கல்லூரி செல்லும் அல்லது பள்ளிக்கூடம் செல்லும் குழந்தைக்கு சீருடை வழங்குதல், சத்துணவு கூட அவர் போடக்கூடும். அதற்கான பணத்தை சீனாவும் அமெரிக்காவும் ஒரு சேர இவருக்கு நன்கொடையாக வழங்கும் என்று பேச்சுக்கள் வருகின்றது. மறுபுறத்தில் ஏன் நன்கொடை வழங்கினோம்? அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். இல்லை, நன்கொடை ஏன் வழங்கினோம்? இந்த அமெரிக்காவும் சீனாவும் அல்லது வெஸ்டும் வந்து ஒரு நன்கொடை ஒரு இடத்துல போய் குடிக்கிறோம்னு சொன்னா என்ன லாபம் இருக்காங்க? எல்லாமே லாப நோக்கம், இதெல்லாம் ஒரு கணக்கு தானே. அதனை பற்றி கூட சமத்துவ கட்சி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. அந்த சமத்துவ கட்சியின் அறிக்கைப்படி அம்பாந்தோட்டையில் சீனா ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து மலிவு கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து வாங்கி சுத்திகரித்து ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யும் என்றும், அதே வேலையை சீனன்குடாவில் திருகோணமலையில் இந்தியா செய்யும் என்றும் சமத்துவ கட்சி அறிக்கை விட்டிருக்கின்றது. உங்களுக்கு வளர்ச்சி தானே, உங்களுக்கு தொழில் கிடைக்குது, இதானே சொல்லப்படுகின்றது. இன்று உலகம் முழுக்க சொல்லப்படுகிற விஷயம் என்ன? இதான் வளர்ச்சி. என்ன வளர்ச்சி? அப்படியானால் இந்த வளர்ச்சியில் மக்கள் திருப்தி அடைவார்கள் தானே? இது சீப் லேபர் தானே. ஏன் அங்க வருகின்றது? என்னத்துக்காக வருகின்றது? உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்றதா? இந்த எண்ணெய் குதங்கள் வருகின்ற நாடுகளுடைய பட்டியலை எடுத்து பாருங்கள். இந்த நாடுகள் எல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றனவா, நாசமா போயிருக்கின்றனவா? இவ்வாறு சூழலியல் ரீதியாக நைஜீரியா எடுத்துக்கொள்ளுங்கள். மக்களை வாழ முடியாத, எதுவுமே பயிரிட முடியாத ஒரு மிக மோசமான நிலைக்கு சென்று இன்றைக்கும் ஷெல் கம்பெனி வந்து காசு கட்டி கொண்டிருக்குது. ஆனால் இந்த நிலைமை ஷெல் கம்பெனி நைஜீரியாவில் பல சூழலியலாளர்களை அல்லது மக்களுக்காக பேசிய சூழல் ஆர்வலர்களை போட்டு தள்ளி இருக்குது. அதைத்தான் சொல்லுகின்றேன் நான். அதாவது நீங்கள் சொல்லுகின்றீர்கள் வளர்ச்சி, இந்த வளர்ச்சி எந்த நாடு வளர்ந்திருக்கின்றது? இவ்வாறான மிக மோசமாக பொருளாதாரத்திலே அல்லது வறிய நாடுகள் மீது வளர்ச்சி என்ற பெயரில் கொண்டு போய் இறக்கப்பட்ட எண்ணெய் குதங்கள் மூலம் எந்த நாடு வளர்ச்சி அடைந்திருக்கின்றது? எங்கள் நாட்டில் 3 எண்ணெய் குதங்கள் வந்திருக்கின்றன. ஈரான் சப்புகாஸ்கந்தை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை மறுசீரமைத்திருக்கின்றது. அது தவிர அம்பாந்தோட்டையில் ஜெகத் ரட்சகன் 13,000 கோடி ரூபாவில் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை நிறுவ முயன்றார். நல்ல காலமாக சீனா அந்த பிரதேசத்தையே கபலீகரம் செய்ததால் ஜெகத் ரட்சகனின் முயற்சி தோல்வியடைந்து விட்டது. இப்போது அம்பாந்தோட்டையில் சீனா, சீனன்குடாவில் இந்தியா. ஆக மொத்தத்தில் இருமுனையும் கடல் நீர் உட்பட, ஆற்று நீர் உட்பட, சோலை வனமாக இருக்கும் பசுந்தரைகள் உட்பட எல்லாவற்றிலும் எண்ணெய் மாசு
திரளும் என்று இல்லை, எதிர்பார்க்கின்றனர். இதைத்தான் நான் சொன்னேன். இதான் அனுர விக்ரமசிங்க அரசு என்று நான் சொல்லுகின்றோம். ஏனென்று சொன்னால் இப்போ மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு ஒரு 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 கட்டத்தில் தூக்கி எறியப்பட வேண்டிய நிலைக்கு வெஸ்ட் அமெரிக்கா வந்தது காரணம் வேறு ஒரு பக்க சார்பாக சீனா சார்பாக முற்றுமுழுதாக போகின்றார் என்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவர்களுக்கு இருந்தது. விக்ரமசிங்க அதை பேலன்ஸ் பண்ணினார். அனுரா அதை தொடர்கின்றார். குரங்கு அப்பம் பயந்தது போல நாட்டை வெட்டி கொடுத்தால் நீங்கள் ஜனாதிபதி அரசு கட்டிலில் வீட்டிருக்கலாம். அதுதான் நடந்து கொண்டிருக்குது. இவ்வாறு இடம்பெற்றிருக்கின்ற நாட்டை விற்கின்ற வேலையை எந்த வகையில் என்பிபி அரசு நிறுத்தி இருக்கின்றது. இந்த வாய்ச்சாடல்களை நிறுத்தி வைப்பதற்குத்தான், கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கொள்வதற்குத்தான் இந்த ஜனரஞ்ச பாணி விளையாட்டுக்கள், எம்ஜிஆர் விளையாட்டுக்கள், கட்டிப்பிடி வைத்தியங்கள் போன்ற பல்வேறுபட்ட விளையாட்டுகள் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. நான் இப்போ நீங்கள் சொல்லப்போனால் அனுராக்கு ஒரு நியாயமான மக்களுக்கான ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்ற கூட அபிப்பிராயம் இருக்கலாம். ஆனால் இலங்கை ஜனாதிபதியாக சாத்தியமில்லை. நீங்கள் இலங்கை ஜனாதிபதி, இலங்கை சிங்கள பேரினவாத கட்டமைப்பினுடைய ஜனாதிபதி. நீங்கள் அந்த தேசத்தை தான் கட்ட விரும்புகின்றீர்கள் என்பதை தெளிவாக தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கொடுத்திருக்கிறீர்கள். அதை பற்றி நாங்கள் அலசி ஆராய்ந்தும் இருக்கின்றோம். அப்போ உங்களுடைய இப்போதும் கூட ஒவ்வொரு மேடையிலும் பிக்குகளுக்கு முதல் வணக்கம், எங்கள் பிக்குகளுக்கு என்று பாடிக்கொண்டுதான் அவர் தனது உரையை தொடங்குகின்றார். சரி, யாழ்ப்பாண விஜயத்தில் நடந்த இதர பிற நகைச்சுவைகளுக்கு வருவோம். குறிப்பாக தையிட்டி விகாரை. தையிட்டி விகாரை பற்றி தையிட்டி பின்புலத்தில் பிறந்து வளர்ந்த நீண்டகால அரசியல் போராளி நடராஜா முரளிதரன், இப்போது கனடாவில் வசித்து வருபவர், எழுதிய குறிப்புகள் முக்கியமானவை. தையிட்டியில் சிமெந்து தொழிற்சாலை நிறுவப்பட்ட காலத்தில் ஒரு புத்த விகாரை இருக்கவில்லை. பின்பு அந்த புத்த விகாரை நைனாதீவு நாகவிகாரையின் நீட்சியாகவும், சங்கமித்தை வந்திறங்கினார் மாதகளில் அல்லது சேந்தாங்குளத்தில் என்பது போன்ற கதைகளின் நீட்சியாகவும், இன்னும் சுருக்கமாக சொன்னால் அநாகாரிக தர்மபாலாவின் கட்டுக்கதைகளின் ஒரு நீட்சியாக தமிழ் பிரதேசங்களை ஆக்கிரமிக்கவும், முழு இலங்கையும் எங்களது என்று கபலீகரம் செய்யவும், தமிழர்களை மீண்டும் தமிழ்நாட்டுக்கோ அல்லது கேரளாவுக்கு திருப்பிச் செல்லுங்கள் என்று அடித்து துரத்தவும் தான் இந்த விகாரை கட்டும் பணி ஆரம்பமானது என்று சொன்னால் ஒரு ஆக்கிரமிப்பு. இந்த ஆக்கிரமிப்பின் நீட்சியாக தையிட்டியில் ஒரு சிறு கோயில் கட்டப்பட்டது. 58 கலவரத்தின் போது அதனை சுற்றியிருந்த ஒரு சில குடும்பங்கள் யாழ் மண்ணை விட்டு நீங்க அந்த பிராந்திய மக்களால் அந்த தையிட்டி விகாரை டைனமைட் வைத்து தகர்க்கப்பட்டது. அதன்பின் அந்த சிறு இடம் சிங்களவன் கலட்டி என்று அழைக்கப்பட்டது. இப்போது அந்த சிங்களவன் கலட்டி ஒரு 4 பரப்பில் இருந்ததென்றால் ஏக்கர் கணக்கில் நில ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு விகாரை கட்டப்பட்டுள்ளது. விகாரை இடிக்கப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய முன்னணி தொடர்ந்து போராடி வருகின்றது. அப்படி போராடுவதற்காக அவர்களால் ஹெல்மெட்டால் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனினும் அவர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றார்கள். ஆனால் இப்பொழுது யாழ் மக்களின் லட்சிய புருஷனாக, ஊழல் தடுப்பு நாயகனாக உருவான அர்ச்சுனா சொல்கின்றார், கட்டிய கோயிலை இடிப்பது முட்டாள்தனம் என்று. சில தினங்களுக்கு முதல் ஆக்கிரமிப்புகள் இடிக்கப்பட வேண்டும் என்று முழங்கிய யாழ் ஆளுநர் ஜனாதிபதியை கண்டதும் பதவி நீடிப்புக்காகவோ என்னவோ, நாற்காலி சுகத்தில் சொக்கியோ என்னவோ சொல்கின்றார், கட்டிய புத்த கோயிலை இடிக்க கூடாது, மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று. சரி, நிவாரணம் என்ற பக்கத்துக்கு போய் பார்த்தால் கூட இவ்வாறு நிவாரணம் கிடைக்கும் என்று நம்பிக்கை அளிக்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்புகள் வழங்கப்பட்ட இடங்களில் கூட நிவாரணங்கள் வழங்கப்படவில்லை. இல்லை, இதில் நீங்கள் முதல்ல இந்த ஆளுநர்கிட்ட பிரச்சனைக்கு வருவோம். அர்ச்சுனா கஜேந்திரகுமாரோடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோட பிரச்சனை அடுத்ததாக இது பார்த்துட்டு பார்க்கலன்னுங்களேன். இப்போ ஆளுநர் அறிஞர் அண்ணா சொன்னது மாதிரி தான், ஆட்டுக்கு இந்த தாடி நாட்டுக்கு ஆளுநர்ன்ற மாதிரி, ஆட்டுக்கு தாடி அவசியம் போல தான் நாட்டுக்கு ஆளுநர். சரி, தமிழ்நாட்டில் உள்ள மாநிலங்களுக்கு கூட, தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்றங்களுக்கு கூட வரையறுக்கப்பட்ட அதிகாரம் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய மாகாண சபைக்கு எதுவுமே இல்லை. அதுக்குள்ள இது வேறு குந்தி கொண்டிருக்கான்னு தெரியல. இப்ப ஆளுநர் என்னதுக்கு இருக்கிறீங்க? நீங்க மக்களுடைய பிரதிநிதி கிடையாது, நீங்கள் அரசினுடைய பிரதிநிதி. அரசால் நியமிக்கப்படுற ஒரு ஆள், அரசு கட்டில் யார் வருகிறாரோ அவர்களால் நியமிக்கப்படுகின்ற ஒருவர். நீங்கள் அரசினுடைய ஊதுகுழலாகத்தான் இருக்க போகின்றீர்கள். இவ்வாறு அதான் சொன்னேன், இதுக்கு இன்னொரு தமிழால போட்டு விட்டா போல அவர் தமிழர் முந்தி சொல்லிடணும். ஆளுநரா அவர் தமிழரா போடையில சிங்களால போட்டுறேன், யாரை போட்டானே ஆளுநர் ரானே. அவரை பதவியில் இருத்தியதற்கும் காரணமாக அவரது கை சுத்தம் என்றுதான் சொல்லப்பட்டது. கை சுத்தமோ கால் சுத்தமோ உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இங்க சுத்தமா இருக்கா? இது யாரு மக்களுக்காக பேசுகிறாரா? இது யாருக்காக பேசுது? அப்படி அவர் பேச முடியாது. என்ன அரசின் ஊதுகுழல். நீங்க அதுக்கு தமிழரை அது இதுக்கு முன்னாடி என்னன்னா ஒரு ஆளுநரா தமிழரை போடணும், சிங்களவரை போடணும், இங்க வந்து முஸ்லீமை போட்டாங்க. யாரை போட்டா என்னப்பா? ஆளுநர் யார்?
அவர் அரசினுடைய ஊதுகுலர். யாழ் சார்ந்த பிரச்சனை அல்ல. பிரச்சனை என்பது இந்த பதவி, இந்த அதிகாரம், இந்த 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 அரச கட்டமைப்பினுடைய ஒரு ஒரு ஊதுகுழல் அல்ல, அதனுடைய ஒரு சேவன் தான் அவர். அவர் மக்கள் சேவகன் அல்ல, அவர் அரசினுடைய சேவகன் தான். அரசு என்ன சொல்லுமோ அதுதான் சொல்லுகின்றார். அதான் இப்ப அரசு சொல்ல முதலே சொல்லுகின்றார் என்பதுதான் பிரச்சனை. இல்ல, அரசு என்ன சொல்லும்னு அவருக்கு தெரியும் தானே, உங்களுக்கு தான் தெரியாது, அவருக்கு கிளியரா தெரியும் இல்ல. சரி, அப்ப அவர் நான் உங்களோட பக்கம் தான் நிக்கிறேன் அவர் காட்டுறார். இப்ப அவர் இந்த வார்த்தையெல்லாம் நிவாரணம் என்ன? ஒரு ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு, அதுக்கு என்ன நிவாரணம்? அவர்களுடைய நிலம் அது. ஒரு மக்களுடைய சொந்த அவர்களுடைய தனிப்பட்ட காணிக்கே உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வழங்க முடியல. நீங்கள் எப்படி தமிழர் நிலம் சார்ந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்க போறீங்க? இப்ப அந்த தையிட்டி காணிக்கார அந்த அம்மா கிட்ட அந்த அம்மா அப்படி சொல்லுவாதான் ஒரு இலங்கையரண்டு. நீங்கள் குறிப்பிடுவது மிகச் சரியானது. பதவி பெற்று பாராளுமன்றம் சென்ற யாழ் மருத்துவர் ஸ்ரீபவானந்த ராஜா உட்பட பலர் தங்களுடைய கன்னி பேச்சில் இராணுவத்தை தமிழ் நிலத்திலிருந்து நீங்க கோரவில்லை. யாழ் நிலத்திலிருந்து அல்லது ஆக்கிரமிக்கப்பட்ட வடகிழக்கிலிருந்து அவை தங்களோட தலைமையை கோவப்படுத்த மாட்டோம். எப்படி கேட்பினோம்? அவை தெரியும் தானே அவங்களோட தலைமையை பற்றி. உங்களுக்கு தான் தெரியாது. என்பிபி ஏதோ புதுசாக மாற்றத்தை கொண்டு வர போகுதுன்னு நெச்ச உங்களுக்கு தான் தெரியாது. என்பிபியும் என்ராவும் ஜேவிபியும் யாரண்டு அவைக்கு தெரியும் தானே நாங்கள் யாரண்டு. யாழ் புத்திஜீவிகள் அப்போ அவை வைக்கக்கூடாது, வச்சாங்க அதிருப்தி ஆகிடும், அவையின் பதவி இல்லாமல் போகும், அவை கீழிறக்கப்படுவார்கள், நடக்கும். அப்போ அதனால அவர்கள் அதை வைக்கவில்லை. ஏன் வைக்கவில்லை? அவைக்கு தெரியும் இது ஒரு கோரிக்கைன்னு சொல்லி. ஏன் வைக்கவில்லை? வச்சா பிரச்சனை. இப்போ நீங்கள் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார், ஜெயலலிதா நடைமுறைப்படுத்தினா, அது ஏன் அது நடைமுறைப்படுத்திச்சினம்? அந்த மண்ணில் அது ஒரு கோரிக்கை, அது அந்த மக்களுடைய கோரிக்கை, அது மக்களுடைய நிலைப்பாடு, அதுக்கான போராட்டங்கள் நடந்திருக்கின்றன, அதனை நோக்கி மக்கள் திரண்டிருக்கின்றார்கள். அப்போ மக்களை கவர வேணுமெண்டா என்ன செய்ய வேணும்? அதை நடைமுறைப்படுத்த வேணும். அதுக்காக இவங்க செய்யணுமாண்டா செய்ய மாட்டோம். சரி, ஏன் செய்ய மாட்டோம்னு சொன்னால் இவர்களுடைய வாக்கு வங்கி எதை நோக்கி இருக்கின்றது? எந்த வாக்கு வங்கி இவை டார்கெட் பண்ணியிருக்கிறோம்? இதை நாங்கள் தெளிவாக காய்ச்சிருக்கிறோம். எவ்வாறு கோத்தபாய ராஜபக்ஷவுக்கு சிங்கள பெரும்பான்மை வாக்களித்ததோ அதே போன்ற அந்த வாக்குகள் இவன் டார்கெட். அப்போ அந்த மக்கள் இனவாதிகள் இல்லை. ஆனால் அந்த மக்கள் மீது எவ்வாறு இனவாதம் ஏற்றப்படுகின்றது, ஏன் ஏற்றப்படுகின்றது, ஏன் அந்த மக்கள் இனவாதத்துக்குள்ளே போயினோம் என்றதுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது. பொருளாதார ரீதியாக அங்கே அந்த மக்கள் மோசமாக தாக்கப்படும் பொழுது, பொருளாதார வாழ்வாதார மக்கள் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் பொழுது, அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் கேள்விக்குள்ளாகப்படும் பொழுது, அந்த மக்கள் யாரை நோக்கி கேள்வி எழுப்பினோம்? அரசை நோக்கி கேள்வி எழுப்பினோம், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவை நோக்கி கேள்வி எழுப்பினோம். அப்போ அவை என்ன சொல்லிவினோம்? பிரச்சனை இங்கே இல்லை, இங்கே பாருங்க தையிட்டில இங்கே சண்டை பிடிச்சு நிற்கிறாங்க, இவங்கெல்லாம் பிரச்சனை. இங்கே இவ்வளோ போலீஸாக போட வேண்டி இருக்கு, இங்கே இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கு, இவங்க இப்படி சண்டை பிடிக்கிறாங்க, இவங்களால தான் இந்த நாட்டுக்குள்ள பிரச்சனை, இந்த நாட்டில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிறதால முதலீடு வருது இல்லை, அதனால உங்களுக்கு சரியா செய்ய முடியல. இப்படிதானே இனவாதம் வளருது. இதனால தான் இனவாதம் வளர்ந்து வருது. ஒரு தரம் இனவாதியா பிறக்கிறது இல்லை. அப்ப இந்த இனவாதம் வளர்வதற்கான சகல குரலும் இருக்குது. இன்றைக்கு எல்லாரும் ஏன் அமைதியா இருக்கணும்? இனவாதிகள் எல்லாம் ஏன் அமைதியா இருக்கணும்? என்ன இனவாதம் எங்கட நாட்டில் சரிவராண்டு அமைதியா இருக்கணுமா? they are waiting for the right time. சஜித் பிரேமதாஸ் ஏன் அமைதியா இருக்காரு? ஏன் எதிர்கட்சி செயற்படையில? எதிர்கட்சின்னு சொல்லி ஒன்று இருக்குதா? செயற்படுதா? ஏதாவது கருத்து சொல்லுதா? ஏன் செயற்படையில? பாராளுமன்றத்தில் பேசுறது அது தொலைக்காட்சிகளுக்கு, தொலைக்காட்சி பார்ப்பவர்களுக்கு, சமூக வலைத்தளங்கள் பார்ப்பதற்கு, மக்கள் மத்தியில் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தெற்கிலே எதிர்கட்சி போய் செயற்படுதா? ஏன் செயற்படையில? they are waiting for the right time. எப்போ மக்கள் கிளந்திலிருந்து வருவார்களோ அப்போ அதை போய் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்படிதான் என்பிபியும் எடுத்துக்கொண்டது. கோத்தபாய, சஜித் பிரேமதாச, யூஎன்பி, எஸ்எல்பி போன்ற ட்ரெடிஷனல் பார்ட்டிகள் மீது மக்கள் வெறுப்பு கொண்டு மக்கள் ஜனாதிபதி மாளிகையை பூந்து அடித்த பொழுது, அங்கு ரணில் ராஜபக்ஷ கொண்ட ஒரு பொம்மையாக இருத்திய போது மக்கள் எல்லாரையும் வெறுத்த பொழுது அதை ஹைஜாக் பண்ணதான் இவன் என்பிபி. அதை ஹைஜாக் பண்ணி இப்போ ஓடிக்கொண்டிருக்கணும். இது கிளியேக்கில் திருப்பி அதை வேற பாப்பினும். சரியான நேரத்தில் அரகலைய நடந்த போது அமெரிக்க தூதரகத்துக்கு சென்றதுதான் அனுர விக்ரமசிங்க பதவிக்கு வந்ததன் ரகசியம் என்று சொல்கின்ற அதுவும் ஒரு பின்னணி இருக்கு. ஏன்னா அது அவருக்கு தெரியுது இல்லையா, என்ன மூடு இருக்குன்னு தெரியுது. அப்போ நீங்கள் அடுத்த ஆட்சி கட்டிலை நோக்கி நகரப் போகின்றீர்கள் என்றால் உங்களுடைய எஜமானர்கள் அல்லது உங்கள் அமெரிக்கா போன்ற சக்திகளை நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கிறீங்கள், எங்களை சேலஞ்ச் பண்ணுவீங்களா என்றதை விளக்கமளிக்க வேண்டி இருக்கின்றது இல்லையா? நீங்கள் யார், என்ன செய்ய போகணும்? அது வேறு இடக்கடா பொக்கெட்டுக்கு நீங்கள் சிவப்பு துணியை வச்சுருக்கீங்க, இடக்கடை தூக்கி காட்டுறீங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கின்றது. அப்போ அந்த பயத்தை கிளியர், நாங்கள் பொக்கெட்டுக்கு தான் வச்சிருக்கோம், தேவைன்னா சும்மா எடுத்து காட்டுவோம், நீங்கள் பயப்படாதீங்க என்ற ஒரு கிளியரன்ஸ் அங்கே கொடுக்க வேண்டி இருக்கின்றது. அப்போ இந்த மாதிரி வந்த ஒரு வேலை திட்டத்தினூடாக வந்த ஒரு அரசு எப்படி அதனுடைய பிரதிநிதிகள் தமிழர்களாக இருந்தன, யாராக இருந்தன, எப்படி கேட்போம் இராணுவத்தை வடகிழக்கில் இருந்து அகற்றுவோம், இராணுவத்தை வடக்கு கிழக்கில் இருந்து அகற்றுவோம் என்ற நிலைப்பாடு அவர்களுக்கு இருந்திருந்தால்
தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தான் துணிந்து சொல்லியிருப்பேன். ஏன் சொல்லல? ராணுவ ஆக்கிரமிப்பு பற்றி நீங்கள் தொடர்ந்து பேசும்போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகின்றது. ராணுவ ஆக்கிரமிப்பு பற்றி 81 மாவட்ட அபிவிருத்தி சபைகளை பெற்று வந்து தமிழீழ கோரிக்கையை ஊத்தி மூடிய அல்லது இருக்க தைலாப்பட்டிக்குள் வைத்து மூடிய அமதலிங்கத்தை கேட்டபோது அமதலிங்கம் சொன்னார், ராணுவ ஆக்கிரமிப்பு பற்றி அதிகம் கவலைப்படாதீர்கள், நுழம்பு கடி போல அது உங்களுக்கு பழகிவிடும் என்று. இப்போதும் வடபுலத்தில் இருந்து நீங்கள் குறிப்பிட்டது போல கற்ற வித்தகர்கள் இருக்கும் யாழ் மண்ணிலிருந்து அகிலன் கதிர்காமர் என்ற பேராசிரியர் மட்டும் ராணுவ ஆக்கிரமிப்புகள் ராணுவம் வடபுலத்திலிருந்தும் வடகிழக்கிலிருந்தும் நீக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கின்றார். யாழ் பல்கலைக்கழகம் இது குறித்து மௌனம் சாதிக்கின்றது. அதேவேளை யாழ் பல்கலைக்கழகம் உலகெங்கும் பலஸ்தீனிய மக்களுக்காக, காசா அழித்தொழிப்புக்காக, இனப்படுகொலைக்காக உலகெங்கும் மாணவ மணிகள் திரண்டெழுந்து போராடிய போது யாழ் பல்கலைக்கழகம் மட்டும் மௌனம் காத்தது. இல்ல இதுல முக்கியமான விஷயம் என்னென்றா, இந்த ராணுவ நிலைகளை இலங்கை சிங்கள பேரினவாத அரசினுடைய ஒரே நிலைப்பாடு என்ன? இலங்கை முழுவதிலும் ராணுவம் இருக்கின்றது, இங்கேயும் இருக்கின்றது. இதைத்தான் அனுர அரசாங்கமும் தொடர்கின்றது. அனுர விக்ரமசிங்க தொடர்கின்றார். இதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. இதுல முக்கியமா கஜேந்திரகுமார் மற்றும் அர்ஜுனாவுடைய பிரச்சனையை பற்றி பார்க்க வேண்டியது. இதுல கொஞ்சம் இது சிக்கலாக தான் இருக்கின்றது. அது இப்ப அர்ஜுனா சொல்லுகின்றாருன்னா, எங்களோட இந்து மதத்துல நாங்கள் அப்படி எதுவுமே அழிக்கிறோம். உங்களோட இந்து மதம், உங்களுக்கு அப்ப இந்து மதம் வந்தது, வெள்ளக்காரன் வரவணவங்க உங்களுக்கு இந்து மதம் இல்லை, இந்தியாவும் இல்லை. சரி, அதுக்கு தான் பிறகு பாத்தீங்கன்னா பாபர் மசூதி அடிச்சது யார்? ஒரு ஜனநாயக பாராளுமன்றம் என்பது மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்க கூடாது. அது வேற பிரச்சனை. நான் சொல்லுகின்றது அர்ஜுனாவுடைய வாதம். அவர் சொல்லுகின்றார், இப்படி இடிக்க முடியாது, அது எங்களோட இந்து மதத்துல நாங்கள் இடிக்கிறது இல்லையன்னு சொல்லி. பாபர் மசூதி அடித்தது யார்? முட்டாள்தனமானது என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறார். அது பிரச்சனை என்னவா இருக்கின்றது என்றால், அர்ஜுனானுடைய வாதம் என்பது இதை வைத்து அரசியலாக்குகின்றார் என்று. விகார கட்டினதே ஒரு அரசியல் தானே. அப்போ ஒரு அரசியல் ரீதியா நடந்த ஒரு சம்பவத்துக்கு அல்லது அது ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் அது அரசியல் ரீதியான ஒரு ஆக்கிரமிப்பு தான். அரசியல் அதிகாரம் உங்களிடம் இருக்கிறபடியா தானே நீங்க அதுக்கு கட்டுறீங்க. இப்போ ஒரு தமிழால் போய் ஒரு தமிழாலோ அல்லது ஒரு சிறுபான்மையினத்தை சார்ந்த எண்ணிக்கை சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய மக்களோ தெற்கிலேயோ எங்கேயோ இடத்துல போய் வேறு ஒரு மக்களுடைய காணிக்குள்ள ஏதாவது ஒன்றை கட்ட முடியுமா? ஒரு சமயம் சார்ந்த ஒரு நிறுவனத்தையோ ஒரு கட்டிடத்தையோ அங்கே கட்டுறதுக்கு முடியுமா? ஏன் முடியாதுனால அவரிடம் அரசியல் அதிகாரம் இல்லை. நீங்கள் அப்படி கட்டுறீங்க, உங்களோட அரசியல் அதிகாரம் இருக்குது. அப்ப இது ஒரு அரசியல் நடவடிக்கை இன்னொரு அரசியல் நடவடிக்கையை மூலம் தான் நீங்கள் கொஸ்டின் பண்ண முடியும். அதை வச்சு நீங்க இதை வச்சு அரசியல் ஆக்கணும்னு சொல்லணும்னா இவற்ற புரிதல் எங்கிருந்து வருகின்றதுன்றது கேள்விக்குறியே. இவருக்கு புரிதல் இருக்காண்டே ஒரு கேள்விக்குறி, அது வேற பிரச்சனை. ஆனால் அவர் சொல்லுகின்ற ஒரு விடயத்தை கவனிக்கவும் வேண்டியிருக்கின்றது. இது ஒரு சமயம் சார்ந்த ஒரு தளமாக ஒரு கட்டிடமாக இருக்குது. இது ஆக்கிரமிப்பு. இந்த ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. இவ்வாறான ஆக்கிரமிப்புகள் இல்லாமக்கப்பட வேண்டும். அதுதான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்துகிறது. அவர்களுடைய போராட்டத்திலையும் பிள்ளை இல்லை. ஆனால் இதை இடிக்க போகும்போது ஒரு பிரச்சனை இருக்கு. அது எதுவாக இருந்தாலும் சரி, அது விகாரையாக இருந்தாலும் சரி, கோயில்களாக இருந்தாலும் சரி, இடிப்பது என்பது, கட்டின பிறகு இடிக்கிறது என்பது ஒரு அறம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் அதான் சொல்ல, இது ஒரு வெரி சென்சிட்டிவான பிரச்சனை. இதை முன்னர் டைனமைட் வைத்து தகர்க்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் சொல்லப்படுகின்றது. ஆனால் இன்று அரசு ஒரு சுமூகமான, அதாவது இன்று போர்க்கால சூழ்நிலை அங்கு இல்லை. இவ்வாறு இல்லாத காலகட்டத்தில் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கு இருந்த விகாரைகள், யாழ்ப்பாணத்தில் இருந்த விகாரைகள் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த காலத்தில் இருந்தன. பெரிதாக பராமரிக்கப்படுவதில்லை, பெரிதாக அங்கு எதுவுமே நடைபெறுவதில்லை. ஆனால் அந்த விகாரைகளை இடித்தொழிப்பதற்கோ உடைப்பதற்கோ அவர்கள் செல்லவில்லை. ஏனென்றால் அது ஒரு மக்களுடைய மதம் சார்ந்த ஒரு விடயம். பேரினவாதம், இனவாதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட ஏன்னா இந்த கோயில் எடுக்கிறீங்க, இந்த பள்ளிவாசல் எடுக்கிறீங்களு கேட்கக்கூடும். இப்ப தெற்கிலே கோயில்கள் இடிக்கப்படும் பொழுது சிங்கள மக்கள் சிலர் கேள்வி கேட்டிருக்கின்றனர். அது ஒரு சமயம் சார்ந்த விடயம். உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் அதை பூட்டி வைத்து விடுங்கள், அதை ஏன் இடிக்கின்றீர்கள் என்று. அப்ப இடிக்கின்றது என்ற ஒரு செயற்பாடு அது ஒரு பரவலான ஒரு அந்த நம்பிக்கையுடைய மக்களை கேள்விக்குட்படுத்தும். இப்ப நீங்கள் ஒரு கடவுள் மறுப்பாளராக இருக்கலாம், அதற்காண்டி கோயில்களை இடித்து தள்ளுங்கள், பள்ளிவாசல்களை இடித்து தள்ளுங்கள், விகாரைகளை இடித்து தள்ளுங்கள் என்று சொல்லுவது அது ஏதோ ஒரு வகையில் ஒருவருடைய நம்பிக்கை சார்ந்த விடயம், அது ஒரு அறம் சார்ந்த விடயமா இருக்கின்றது, மிக சென்சிட்டிவான விஷயமா இருக்கு. ஆனால் இதை எவ்வாறு கையாள்வது என்ற ஒரு பிரச்சனை சிக்கல். ஏன்னா அது தனியாருடைய காணி, அது அந்த மக்களுடைய காணி, ஒரு தனிப்பட்டவருடைய காணி. அது ஒரு பொது இடமாக இருந்தால் கூட பரவாயில்லை. கட்டிவிட்டார்கள், அதை பூட்டி வைத்து விட்டு இதில் இங்கு இருக்கக்கூடாது என்ற ஒரு விவாதத்தை சொல்லலாம். இது தனியாருடைய ஒரு காணியாக இருக்கின்றது. இதற்கு ஆளுநர் சொல்ல என்ன நிவாரணம் கொடுக்கும்? அந்த மக்களுடைய காணி. இது ஒரு பொதுமக்களுடைய பணிக்காக ஏதாவது செய்திருந்தால் கூட அது பொதுமக்கள் பணிக்காக செய்திருந்து உங்களுக்கு இன்னொரு இடத்தில் தரலாம்னு சொல்லலாம். இது அதுவும் இல்லை. இது ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கின்றது. ஒரு மதம், ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கின்றது, அல்லது ஒரு பள்ளிவாசல், ஏதோ ஒரு வணக்கத்தலம். அது நான் இதை விகாரை என்பதனால் மட்டும் சொல்லவில்லை. எந்த வணக்கத்தலமாக இருந்தாலும் சரி, அதனை இடிப்பதும் பிரச்சனை. அவ்வாறு தனியார் இடங்களில் கொண்டு வந்து கட்டியிருப்பதும் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கின்றது. ஆக மொத்தத்தில்
தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுயேட்சை குழுக்கள், கட்சிகள் அல்லது பாரம்பரிய கட்சிகள் எதுவுமே தமிழ் மக்களுடைய இன்றைய பிரச்சனைகளை எதிரொலிக்கவில்லை. குறிப்பாக அந்நிய கடன்களால் ஆளப்படும் இத்தேசம் அந்நிய கடன்களால் ஆளப்படுவதை மறைக்கத்தான் இந்த இன மோதலை ஊக்குவிக்கின்றது என்பது போன்ற அடிப்படை உண்மைகளை கூட மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தவில்லை. ஆக மொத்தத்தில் அம்பலப்படுத்த அவர்கள் விரும்பவில்லை. இப்போ இந்த தையிட்டு இந்த பிரச்சனை கூட இது இப்போ அரசியல் பிரச்சனையாப்பா, இது அரசியல் ரீதியான பிரச்சனை. இது இவ்வாறு எத்தனை ஆக்கிரமிப்புகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. இந்த அரசியல் ரீதியான பிரச்சனையை எவ்வாறு அரசியல் ரீதியாக தீர்க்க வெரி சென்சிட்டிவான இஷ்யூ. கட்டப்பட்டு விட்டது. இதை இடிக்கின்றதா, இதனை என்ன நடைமுறை, இவ்வாறு தனியார் காணிகளுக்குள் வந்து கட்டினால் என்ன நடைமுறை, அல்லது நீதிமன்றம் இதனை தலையிட வேண்டும். இதில் தமிழ் அரசியல் தலைமைகள் வந்து அங்கே இருக்கின்ற தலைமைகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பார்வை சரியானது. இது அகற்றப்பட, அதாவது இது தவறு, இதற்கு ஒரு முடிவு வேண்டும் என்பது அவர்களுடைய நியாயமானது. ஆனால் இதனை இடிப்பது என்பது ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக மாறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதாவது இது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனையாக இருக்கின்ற பட்சத்தில் இனி இனி இவ்வாறு ஆக்கிரமிப்பு நடந்தால் இவ்வாறு தான் நடக்கும் என்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்படி என்றால் இன மத பேதமற்ற நாடு தழுவிய ஒரு பொது விவாதம் ஊடாக இந்த பிரச்சனைகளை தீர்க்க முயல்வது சாத்தியம் என்று நினைக்கின்றேன். இது மக்கள் முன்னால் விவாதிக்க வேண்டிய பிரச்சனை. ஏனென்றால் இது ஒரு வணக்கஸ்தலம் என்பது அரசுக்கு சொந்தம், அரசினுடைய தேவைக்குரியதல்ல, அது மக்களுடைய தேவைக்குரியதாக இருக்கின்றது. அவை அதனை எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்பதும் தமிழிலே முக்கியமாக தமிழ் பௌத்தம் சார்ந்த விஷயங்களையும் கணக்கில் கொள்ள வேண்டி தேவை இருக்கின்றது. ஏனென்றால் தமிழர்கள் பௌத்தத்தை பின்பற்றி இருக்கின்றார்கள். அதற்கான பல்வேறுபட்ட சான்றாதாரங்கள், தொல்லியல் ஆதாரங்களுடன் இருக்கின்றது. அது தமிழ்நாட்டிலும் சரி, வடக்கிலும் சரி, இலங்கை ஈழத்திலே வடக்கிலும் சரி, அதற்கு பல்வேறுபட்ட ஆதாரங்கள் இருக்கின்றன. அதனை நாங்கள் வெறும் இந்துக்கள் தான் அல்லது சைவர்கள் தான் என்ற இருமாப்புடன் ஒரு வரலாற்றுக்கு முரணான தகவல்களை வைத்துக் கொண்டிருப்பதன் ஊடாக இன்னும் பௌத்த அல்லது பேரினவாத ஆக்கிரமிப்புக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது என்பது முக்கியமானது. சரி, விலைவாசிக்கு வருவோம். தேங்காய் விலை 300 தொடுகின்றது. எந்த ஒரு விலைவாசி சம்பந்தமாக கொடுத்த வாக்குறுதியையும் NPP அரசு காப்பாற்றவில்லை. ஆக மொத்தத்தில் இந்த ஜனரஞ்சக அரசானது ஜனரஞ்சக திட்டங்களூடாக உள்ளூராட்சி தேர்தலுக்கு வாக்கு பொறுக்க முயலுமே தவிர தெற்கிலும் கூட இல்லை, அவர்கள் நான் நினைக்கிறேன் சில விலைவாசிக்கு பிரச்சனையை சில தீர்வு திட்டங்களை முன்வைக்க போகின்றார்கள். இப்போ உதாரணமாக சொல்ல போனால் தேங்காய் விலை ஓடிட்டுது. தேங்காய் பாலை குறைச்சிங்களா உங்களோட ஆரோக்கியமாக இருப்பீங்கள்னு சொல்லிடும். இதயத்துக்கு சம்பளம் சாப்பிடும் மக்களுக்கு போய் சம்பளை சாப்பிடாதே என்று சொல்வது எது? அது வந்து ஒரு அவர்களுடைய மாற்றம். சரி, இந்த மாற்றத்தை தான் இப்படியான ஒரு மாற்றத்தால், இப்படியான ஒரு உலக வங்கிக்கு சேவை செய்யும் புதிய அணியால் தெற்கில் கூட உழைக்கும் மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட போகின்றார்கள். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏன் தமிழ் சிங்கள மக்கள் இணைந்து ஒரு பொது விவாதத்துக்கு ஏற்பாடுகளை செய்யக்கூடாது? யார் அந்த ஏற்பாடுகளை செய்கிறது? நீங்க பொது விவாதத்துக்கு வந்துட்டீங்கன்னா எங்கட கல்லாப்பட்டி எல்லாம் என்ன ஆகுறது? நாங்கள் தான் உங்களோட தலைமைகள் போய் அங்கே பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ நீங்கள் பொது விவாதத்துக்கு வந்து நீங்கள் அதுலேருந்து ஒரு பொதுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நீங்கள் போராட்டத்திற்கு முன் வந்த அல்லது நீங்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்கினா எங்கட நிலைமை எல்லாம் என்ன ஆகுறன்ற பிரச்சனை இருக்குல்லோ. அது தமிழ் அரசியல் தலைமைகளாக இருக்கட்டும், சிங்கள அரசியல் தலைமைகளாக இருக்கட்டும், எல்லாம் இருக்கும். அப்போ பொது கட்டமைப்பு ஒன்று உருவாக வேண்டும் என்றால் அது மக்கள் மட்டத்திலிருந்து அதற்கான விவாதம், பல்வேறுபட்ட நேர் எதிர் விவாதங்கள் இடம்பெற வேண்டியிருக்கின்றது. பல்வேறுபட்ட கருத்துக்கள் அவ்வாறு ஒன்று நடைபெறாமல் வைத்துக்கொள்வது தானே இன்றைய அரசியல் கட்டமைப்பின் முக்கிய தேவையாக இருக்கின்றது. என்ன நீங்கள் எல்லாம் சேர்ந்து கழிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது? உங்களை வச்சு தான் நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ நாங்கள் எங்கே போகிறதுன்ற கேள்வி இருக்கு. அப்போ அவ்வாறான ஒரு கட்டமைப்பை உருவாகாமல் பார்ப்பதற்கு தான் அரசினுடைய ஏவல் நாய்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டே இருக்கும். அது உளவு பிரிவாக இருக்கட்டும், ஆளுநராக இருக்கட்டும், ஊடக ஊதுகுழல்களாக இருக்கட்டும், இராணுவம், போலீஸ், எல்லா விடயங்களும் அதற்குள் அடக்கம். தமிழ் தலைமைகளும் அதற்குள் அடக்கம். நன்றி. மிக அழகாக இன்றைய இலங்கை தீவின் பிரச்சனைகளை எடுத்துரைத்தீர்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. வணக்கம். வணக்கம்.